குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இப்போ நான் எங்கள் அம்மாட்ட பேசினேன்னா பாருமோன இந்த படம் வந்து சரியாவெல்லாம் நல்ல வேலைக்கு போயிரு. ஆக்சுவலாக நான் ஒரு சர்டன் பீரியட் தான் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதே டைம் தான் அந்த ஆடுகளமோட அந்த ரிலீஸ் டைம் அப்போ நான் வெற்றிமாறன் சாரோட ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் நான் ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது எனக்கு. நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். 2-3 பேர் என்கிட்ட மென்ஷன் பண்ணிட்டாங்க, வந்து இந்த படம் ஆடுகளம் சாயலில் இருக்குது, அந்த ஒரு டச் இருக்குது, அந்த ஒரு லுக்கில் தெரியுது அவங்களுக்கு. அந்த இது பேர்டு அது வந்து சேவல் அப்படிங்கிற ஒரு டக்குன்னு கனெக்டடு. ஸோ ஒரு படம் அந்த ஒரு இதில் மட்டும் இப்போ இதே விஷயங்கள் வேறு படங்களையும் சேவல் சண்டை பார்க்க நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் வந்துருக்குது. காலையில் வந்து 6 மணிக்கு உங்கள் வீட்டில் வந்து ரெஃப்ரி புறாவை 2 புறாவை சீல் பண்ணி பறக்க விட்டுருவாங்க. ஸோ அப்படி பறக்க விட்டாங்கன்னா முதல் 1 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு அந்த புறா எங்கே வேணாலும் பறக்கலாம். ஆனால் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு தடவை உங்கள் கூட கிராஸ் பண்ணி போகணும். ஒவ்வொரு 20 நிமிஷத்துல புறா வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ க்ரௌடுங்கிற இது இருக்கும். எந்த புறா எத்தனை மணி நேரம் பறக்குது, ஒரு வின் பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் அது 20 மணி நேரம் தாண்டி பறக்கும். அந்த ஊர்லயே கிட்டத்தட்ட 10 வீட்டுக்கு 2 வீட்டுக்கு ஒரு கூடு இருக்கு. அந்த கூண்டுல நிறைய பேர் புறா வளர்ப்பாங்க. அதுக்குள்ள நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. இது எனக்கு அங்கே போகும்போது தான் தெரியவே வந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எங்க புறா பார்த்தாலும் வாடப்புறா ஏதாவது ஸ்ட்ரீட்லயோ பீச்லயோ எங்க பார்த்தாலும் இன்னைக்கு காலைல கார் எடுத்தேன், பின்னாடி ஒரு புறா நடந்து போகுது. ஸோ எனக்கு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணது நான் புறாவை பார்க்குறேன். பைரி நீங்கள் தியேட்டர்ஸை பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா செகண்ட் பார்ட் எப்போ வரும். சில நான் இது பண்ணப்போ நான் ஏன்டா இது பண்ண அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் சீரியஸாக நான் இது பண்ணவேனா மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. தமிழ் சினிமா 2024 வெளிவர போகிற நீங்கள் இது ஆண்டு இறுதியில் நீங்கள் வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து நீங்கள் பேனா எடுத்து எழுதும்போது அதில் பைரிங்கிற ஒரு படத்தை நீங்கள் தவிர்த்து எழுதவே முடியாது. இது ஒரு மிகவும் சிறப்பான படமாக இருக்கும். வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பைரி படத்தோட டீம் தான் இருக்காங்க. ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சார். டீசர் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கு. ஒரு லோ பட்ஜெட்ல இவ்வளோ பெரிய ஒரு மேக்கிங் இருக்குமா அப்படின்றது இந்த டீசரை பார்க்கறது தான் தெரியுது. ஸோ இந்த டீசரை பற்றி நீங்கள் சொல்லிடுங்க சார். ஆக்சுவலாக வந்து முதல்ல ஒரு சின்ன கரெக்ஷன், அது லோ பட்ஜெட் இல்லை, படத்தோட பட்ஜெட்டு நீங்கள் எதிர்பார்க்குற பெரிய ஒரு மிடில் பட்ஜெட்டுக்கான படத்துக்கான பட்ஜெட் இருக்குது. ஸோ வந்து படம் வந்து இது நமக்கு வந்து முழுக்க ஒரு அம்மா பையனோட பாசப்பண ஒரு லைஃப்க்கு பின்னாடி ஒரு புறா பந்தயம் களம். ஸோ இதுதான் வந்து அம்மா பையன் ஒரு புறா பந்தய களம் இப்படிங்கிறது தான் நம்ம படத்தோட முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இதில் வந்து முழுக்க நம்ம படம் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோவிலில் படம் பிடிச்சிருக்கிறோம். அந்த வாழ்வியல் நாகர்கோவிலோட கலாச்சாரம் வாழ்வியல் இதோட இந்த படம் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். பைரி அந்த படத்தை அந்த பெயரோட மீனிங் என்ன சார்? ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி நாகர்கோவில் வாழ்வியல் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்போ நாகர்கோவிலில் வட்டார வழக்கில் ஒரு பருந்து கழுகு அதுக்கு அவங்க அங்கே பேசப்படுற ஒரு வட்டார வழக்கு தான் பைரி. இங்கிலீஷில் ஃபால்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. பருந்தில் ஒரு வகை. இது ஏன் இந்த பேர் பைரினா என்ன அப்படின்னா, பைரினா ஆக்சுவலாக வந்து நம்ம புறாவை பந்தயத்துக்கு ட்ரெயின் பண்ணும்போது அந்த பைரி வந்து என்ன பண்ணோம்னா புறாவை வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸ்கையிலே வந்து கொத்தி தின்னுறோம் சில நேரத்தில். ஸோ இந்த மாதிரி பண்ணிடும். ஸோ வந்து நம்ம பந்தயத்துக்கு புறாவை ட்ரெயின் பண்ணும்போது ஒரு 50 புறா எடுக்கிறோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த டே கேம் போகும்போது வந்து நம்ம கையில் ஒரு 10 புறாக்குள்ள 8 புறா தான் மிஞ்சம் பொதுவான ஒரு இது. ஸோ அதனால் வந்து அந்த புறாவுக்கு எதிரி வந்து பைரி. ஸோ வந்து நம்ம கதையிலையும் கதாபாத்திரங்களுக்கு முரண்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்கும்போது ஏன் பைரிங்கிற வார்த்தை எனக்கு சிறப்பாக அமைஞ்சுது, கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. அதுதான் பைரின்னு பதிவு பண்ணுது. சார் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் படமா சார்? இந்த படம் உங்களுக்கு எப்படி சார் அமைஞ்சது? ஸோ இன்னொன்று நாங்கள் 2 பேருமே முதல்ல இருந்து ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். நாளை இயக்குனர் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரோக்ராம் மூலியமாக தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து நான் பைரி ஷார்ட் ஃபிலிமாக நான் பார்த்தேன். ஸோ அந்த ஸ்டேஜில் நான் வந்து வேற ஒரு கண்டஸ்டன்ட் நான் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தேன், அர்ஜுன் சொல்லி அவர்கிட்ட. ஸோ அப்போது வந்து பைரி அந்த டைம் பார்க்கும்போது பயங்கர இம்ப்ரெஸ்டாக இருந்தது. ஸோ அதை தாண்டி ஐயோட அந்த கேரக்டரே ரொம்ப பிடிச்சது. பைரி தாண்டி அந்த அதுக்கான மெனக்கடல் இருக்குல்ல, அது ரொம்ப எனக்கு அவ்வளோ சின்சியரிட்டி இருந்தது. அவ்வளோ ஃபைட் ஆக்சுவலாக சண்டை தான் நடந்தது அந்த ஸ்டேஜில். அது எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஆக்சுவலாக இது யார் இது என்ன ஏன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணும்போது 2 பேரும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிட்டோம். என்ன பண்ணுறீங்க 2 பேரும் கேட்டுட்டோம். நான் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அவர் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அங்கேருந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணி அங்கேருந்து பைரி ஆரம்பிச்சது. நீங்கள் இந்த படத்துக்கு எப்படி வந்தீங்க? ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இந்த மூவியில் நார்மலாக நான் ஆடிஷன் போன மாதிரி தான், ஸோ நார்மல் மூவிஸ் ஆடிஷன் போன மாதிரி தான் போய் இந்த மூவியில் செலக்ட் ஆனேன் நான். அண்ட் இதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ இதில் ஆல்ரெடி பண்ண மூவிஸ்க்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது. நீங்கள் ஒரு ஆள் தான் வந்து நீங்கள் 2-3 படங்கள் பண்ணிட்டு இந்த படத்தை வந்திருக்கீங்க. பட் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இவங்க எல்லாம் வந்து நிறைய படம் பண்ணவங்க மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து புதுசாக தோணுச்சு அந்த கேரக்டர் பண்ணும்போது. அவ்வளோ கொஞ்சம் டஃப்பாகவே இருந்தது எனக்கு அந்த கேரக்டர். அண்டு
டிஃப்ரெண்ட்டாக நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன் இந்த மூவியில். இந்த கேரக்டர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆக்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் நான். ட்ரெய்லர் பார்க்குறப்ப ரொம்ப சாஃப்டான கேரக்டராகவே இருக்கு. ஸோ ரியல் லைஃப்ல நீங்கள் சாஃப்டான கேரக்டர் தானே? நான் சீரியஸாக ரியல் லைஃப்பில் சாஃப்ட் கேரக்டர் கிடையவே கிடையாது. நீ வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கேரக்டர் தான் நான். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் நான். பட் இதில் வந்து எனக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக தான் எனக்கு அமைச்சு கொடுத்தாரு டேரக்டர் சார். ஸோ அது பண்ணுறது அதான் சொன்னேன், அந்த கேரக்டர் பண்ணும்போது நான் புதுசாகவே கற்றுக்கிட்டேன் ஆக்டிங் வந்து. ஸோ அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன், அன்றைக்கி தான் என்னோடய ஃபஸ்ட்டு டே ஷூட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சினி ஃபீல்டில் வரது அதான் ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க இவங்க எல்லாம் தான் புதுசு அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு தோணுச்சு அது 16 வருடங்கள் கழித்து, அதாவது நாளை இயக்குனர்லேருந்து முயற்சி பண்ணி 16 வருடங்கள் கழித்து இந்த படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ஏன் இவ்வளோ டிலே ஆனதுக்கான காரணம் என்ன சார்? நாளை இயக்குனர்ல சினிமாவுக்கு வந்ததுலேருந்து ஒரு மொத்தம் ஒரு பயணம் தான் 16 வருஷம் இது. ஸோ வந்து நம்ம இங்கே தெரியும்ல, இப்போ ஒரு நம்ம ஊரில் வந்து நாகர்கோவிலோட நேட்டிவ். ஸோ அங்கேருந்து நம்ம இங்கே வர்றோம். ஸோ பிளைண்டு எதுவுமே நம்ம இங்கே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக போயிரு. ஸோ பிகினிங்கில் வந்து ஒரு ஏதோ ஒரு வேலை செஞ்சுருப்போம். ஸோ அப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பத்திரிகையில் வேலை செய்கிறேன், பத்திரிகை. அதுக்கப்புறம் ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணுறோம், அடுத்து இன்னொரு இயக்குனர், அடுத்து இப்படி நம்ம பணியாற்றிட்டே இருக்கிறோம். ஸோ நாளை இயக்குனர் அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு வருது, நம்ம அங்கே பணியாற்றுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அதிலிருந்து நாங்கள் முயற்சிகள் தான் இருக்கிறோம். ஸோ வந்து கரெக்டாக நமக்கு அமையணும்ல. நம்ம வந்து நம்ம வச்சுருக்கிற ஸ்கிரிப்டை வந்து நம்ம பிச் பண்ணும்போது அந்த ப்ரொடக்ஷன்ஸு அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான முயற்சிகள் ஒரு சிலருக்கு இமீடியட்டாக நடக்கும், ஒரு சிலர் டைம் எடுக்கும். ஸோ நமக்கு கொஞ்சம் ஒரு டைம் எடுத்துச்சு நமக்கு அப்போ அதில் தான் இடையில நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸு அவர் பிரதர் பார்த்ததுலேருந்து இப்படி நாங்கள் கனெக்ட் ஆகிக்கலாம். ஸோ அவருக்கு வந்து அந்த ஸ்டேஜில் அவருக்கு வந்து நல்லா ஷோ ஸ்டேஜில் இருந்தாலும் அந்த படம் அவரை கனெக்ட் பண்ணிச்சு. ஸோ அது எங்களை இணைக்கிறதுக்கு இதாக இருந்தது. அந்த டிலேக்கான காரணம் வந்து ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற கான்டாக்ட்ஸ், நடிகர்கள், அந்த தொடர்புகளை பேஸ் பண்ணியிருக்கு. நம்மகிட்ட எதிர்பார்க்குற விஷயம் அவங்க எதிர்பார்க்குற கதைகள் நம்மகிட்ட இருந்தால் இமீடியட்டாக நடக்கும். ஒரு பயணம், அது ஒரு ஜேர்னி. போஸ்டர் வந்து நிறைய ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குன்னு சொல்லலாம். அந்த பிஇ அந்த புறா பந்தயத்தில் வந்து நான் பட்டம் பெற்றிருக்கேன்ற மாதிரியான இது. ஏன்னா சும்மா நார்மலாக சொல்லுவாங்க, நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த தொழிலில் வந்து நான் தான் முக்கியமானவேன்றது காட்டுற மாதிரி இருக்குது. இந்த போஸ்டரை எப்படி யூனிக்காக செலக்ட் பண்ணி? நம்ம வந்து ஃபஸ்ட்டு போஸ்டர் டிஸ்கஷன் போயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம வந்து வழக்கமாக வந்து நம்ம ஸ்பாட் பிக்ஸ் இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ என்னென்னா நம்ம எல்லாருமே ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறனால வந்து என்னென்னா நம்ம ஒரு யூனிக்காக கண்டென்ட் போஸ்டர்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ படம் சார்ந்து ஒரு நம்ம படத்தோட ஆக்சுவலாக இதில் இருக்கிற போஸ்டர்ஸுக்கு வந்து படத்தோட மூடு கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு போஸ்டர் தான். ஸோ இது எல்லாமே கான்செப்ட் பேஸ்டு போஸ்டர் தான். இந்த கையில் பட்ட 2 பேர் புறா வச்சு, அவர் 2 கையிலும் புறா வச்சு அம்மா பாட்டம். என்னன்னா கதைப்படி என்னன்னா அம்மாவோட கேரக்டர் வந்து பையன் வந்து அதில் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா டேக்ல இருக்கும் 4ஆம் தலைமுறை ராஜலிங்கம் கதை. ஸோ என்னன்னா வந்து அவனோட ஃபேமிலியில் ஒரு 3 தலைமுறையாகவே அந்த ஜெனரேஷன் வந்து இந்த புறா வளர்த்து அதன் மூலமாக அவங்க லைஃப்பில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த ஊரோட கலாச்சாரப்படி அங்கே ஏகப்பட்ட அந்த புறா கல்ச்சர் அந்த ஊரில் இருக்குது, புறா பந்தய கல்ச்சர். ஸோ அந்த அம்மா, அந்த ஹீரோவோட அம்மா என்னன்னா தான் பையன் வந்து அதில் ஈடுபடுறக்கூடாது, அவன் வந்து ஒரு படித்து வந்து அவன் வந்து ஒரு இன்ஜினியராக ஆக்கி பார்க்கணும்னு அந்த அம்மாவுக்கு ஆசை. ஹீரோ கேரக்டர் என்னன்னா அவன் வந்து அந்த ஊரோட வாழ்வியல் சார்ந்த அவன் இருக்கும்போது நண்பர்கள் எல்லாமே பார்க்குறது போகிற எல்லாமே நீங்கள் நிஜமா நீங்கள் எங்கள் ஊர் சைடு வந்து அந்த ஒரு ஸ்டேஜ் பசங்கிட்ட பேசினா எல்லாரும் பாதி பேர் பேசுகிற புறா கதையாக தான் இருக்கும். ஸோ அப்படி அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் வாழ்கிற ஒருத்தன் வந்து அவனுக்கு அவன் இதில் ஈடுபடுறான் புறா பந்தயத்தில். ஸோ அம்மாவுக்கு பையனுக்குமான அந்த கான்ஃப்ளிக்ஸு. ஸோ இதை கனெக்ட் பண்ணி ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறத அம்மா அதை வச்சு ஏக்கமாக இருக்கிறதான் பையன் வந்து கையில் வந்து புறாவை 2 வச்சு நான் பிஜி இன் ரேசிங் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அப்படி தான் தான். இவங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு, நிறைய படங்கள் பார்த்துருப்பாங்க, இந்த மாதிரி ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்த படங்கள் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ள வரப்போ நம்ம என்ன இதில் ரிசர்ச் பண்ணணும், ஏன்னா அது வந்து நாகர்கோவில் பேஸில் இருக்கக்கூடிய கதை அப்படின்றப்ப என்ன மாதிரியான ஹோம்ஒர்க்லாம் பண்ணீங்க? ஆக்சுவலாக அது ஆக்டிங் வந்து நான் சொன்ன மாதிரி ஆக்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. இதில் அந்த சாஃப்ட் கேரக்டராக பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருந்தது. அண்டு அந்த ஸ்லாங், நாகர்கோவில் ஸ்லாங் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம அங்கே பண்ணுறது வேறு மாதிரி, எனக்கு டப்பிங்கில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வட்டார வழக்கு அந்த சின்ன விஷயம் கூட வந்து அது ஒரு இது மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட அது ஃபுல்லாக மறுபடியும் நான் ஃபஸ்ட்டில்னு சொல்லிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. டைரக்டர் சார் வந்து ஃபஸ்ட்டே சொன்னார், நான் டப்பிங்க்கு ஆர்டிஸ்ட் போட்டுக்கிறேன், உங்களுக்கு அந்த ஸ்லாங் வராது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சார் நான் ட்ரை பண்ணுறேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே தான் பண்ணது அது. ஸோ நான் ட்ரை பண்ணி தான் அந்த மூவியில் பண்ணியிருக்கேன். அது ஒன்று தான் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. அந்த ஆக்டிங் வைஸ் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. எனக்கு முன்னாடி பண்ண மூவிஸ் எல்லாத்துக்குமே டோட்டலி டிஃப்ரெண்ட் இது. ஸோ அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஸ்லாங் கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டேன் நான்.
சார் உங்களுக்கு வந்து பைரி படத்தில் வந்து புறா வளர்க்கக்கூடிய ஒரு பையன் அப்படின்றப்ப வந்து அந்த புறாவை தூக்குறதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கணும், ஏன்னா கரெக்டாக புறா வந்து நம்மகிட்ட பழகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஹோம்ஒர்க்கில் எப்படி பண்ணீங்க? நான் ஆக்சுவலாக ஷூட்டிங்க்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து நாகர்கோவில் போயிட்டேன். எனக்கு அந்த கல்ச்சர் ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா. ஸோ இவர் பிரதரோட ஊர் அது ஆக்சுவலாக. அங்கே போய் நாங்கள் ஒரு ரூம் எடுத்து அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். அந்த ஊர் மக்களோட நான் பழக ஆரம்பிச்சிட்டேன். அது போக ஒவ்வொரு கூடு இருக்குது. அந்த ஊர்லேயே கிட்டத்தட்ட 10 வீட்டுக்கு 2 வீட்டுக்கு நடுவில் ஒரு கூடு இருக்குது. அந்த கூண்டில் நிறைய பேர் புறா வளர்ப்பாங்க. அதுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. இது எனக்கு அங்கே போகும்போது தான் தெரியவே வந்துச்சு. இப்போ அங்கே போயிட்டு நான் ட்ரெயின் பண்ணேன். அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நான் அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அங்கேருந்து தான் பைரினா அந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அங்கேருந்து வந்தது தான். அது ஊர் மக்கள்கிட்டருந்து அங்கே ஒருத்தரை பார்த்து அதுலேருந்து அடாப்ட் ஆகி வந்தது தான் அது. ஃபர்ஸ்ட் டேலேருந்து படம் முடிகிற வரைக்குமே புறாக்களோட இருந்திருப்பீங்க. ஸோ படம் முடிச்சுட்டு வரும்போது என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு? உண்மையாகவே ஆக்சுவலாக நான் புறா பற்றி திங்க் பண்ணது கூட இல்லை, யோசிச்சது கூட கிடையாது. எனக்கு நான் வந்துட்டு அப்போ வந்து ஒரு புதுசாக இந்த புறா தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எங்கே புறா பார்த்தாலும் இது வாட புறா ஏதாவது ஸ்ட்ரீட்லேயோ பீச்லையோ எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு காலைல கார் எடுத்தேன், பின்னாடி ஒரு புறா நடந்து போகுது. ஸோ எனக்கு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணது நான் புறாவை பார்க்குறேன். என்னோட கேரியருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பறவையாக இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு க்ளோஸ்டு ஹார்ட் மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலாக வந்துட்டு. சார் நீங்கள் நாளை இயக்குனரில் எந்த சீசனில் இருந்தீங்க? நாளை இயக்குனர் சீசன் 5ல நாங்கள் ஒன்றா பயணப்பட்டோம். அப்போ இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர்கள் ஒரு ரவுண்ட் டேபிளில் இருந்திருக்கும். ஸோ அவங்களாம் வந்து இப்போ படங்கள் பண்ணியிருந்தாங்களா, உங்கள்கிட்ட பேசியிருக்காங்களா? இல்லை, எங்கள் செட்டில் வந்து பாஸ்கர்னு நண்பர் ஒருத்தர் வந்து படம் பண்ணாங்க. ஹலோ நான் பேய் பேசுகிறேன் வைபை வச்சு அவங்க ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பீனிங் எல்லாருமே டச்சில் இருந்தோம். அது இயர்ஸ் ஆயிடுச்சுது ஒரு 2014 நாங்கள் பண்ணும்போது. ஸோ நண்பர்கள் ஒரு சில இப்போ நண்பர் ஒருத்தர் ஜீவா சார் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில நண்பர்கள் இணைஞ்சு இன்னும் டச்சில் இருக்கிறாங்க. தீதும் நன்றும் நண்பர் ரஞ்சித்துங்கிற அவர் தான் டைட்டில் வின்னர். அவர் தீதும் நன்றுன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். ஸோ இப்படி நண்பர்கள் ஒரு சிலரோட இன்னும் பயணம் தொடர்பில் இருக்கிறோம். அவங்க உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க நீ எப்போ தான் படம் பண்ண போகிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும்ல? ஆக்சுவலாக என்னென்னா வந்து அவ்வளோ ஒரு நெருக்கமான உறவு இல்லை. ஸோ நம்மளோட பேஸ் சினிமா. ஸோ நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அப்படியே வந்து நம்மளோட இது. ஸோ அந்த நண்பர்கள் எப்போவுமே நாங்கள் அது ஒரு ஒன்று கூடல் இருக்கும். ஸோ அவங்களோட வந்து அந்த நீங்கள் இப்போ கேட்குறமான கேள்விகள் ஆக்சுவலாக இந்த கேள்விகள் சினிமா சார்பில் இல்லாமல் உறவுகள் சார்பில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ சினிமா சார்பில் நான் எல்லாருமே அதே துறையில் இருக்கும். அது என்ன நடக்கும் எப்படி இது நடக்குங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நமக்கு இந்த ஸ்லோ ப்ராசஸ்ங்கிறத நம்ம ஏற்றுக்குவோம். ஆனால் அதை உறவுகள் சைடில் வந்து நம்ம அதை அவங்களால அதை ஜீரணிக்கவே முடியாது. ஸ்டில் இன்னைக்கு நீங்கள் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற இடத்துலையும் நீங்கள் இப்போ நான் எங்கள் அம்மாட்ட பேசினேன்னா பாருமோன இந்த படம் வந்து சரியாவெல்லாம் நல்ல வேலைக்கு போயிரு. அது உறவுகளுக்கு அவங்களுக்கு தான் வந்து அது. ஏன்னா இதோட இத்தனை வருஷம் பயணம்னாலும் இதில் நீங்கள் உங்களுக்கு ஒரு இன்கம் இது வரைக்கும் இருக்காது. ஸோ இனி ஒரு படத்தோட ரிலீஸ் அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட லைஃப் ஸ்டைலு அந்த வாழ்வியல் முன்னேற்றமே. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு பதில் சொல்கிறதா இருக்க மாட்டோம். சினிமா நண்பர்கள் இந்த கேள்வி பெருசாக எங்களுக்குள்ள கேட்போம். ஏதாவது மச்சான் ஏதாவது யாரோட அப்ரோச் பண்ணியா எதாவது இருந்துச்சா நான் அப்ரோச் பண்ண ஆர்டிஸ்ட்னா அதை கான்டாக்ட் கொடுப்பேன். எதாவது கம்பெனி கேட்குறாங்கன்னா அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எங்களோட பயணம் வந்து ஒரு 8 வருஷமாக நாங்கள் 2 பேருமே ஒரே ஒன்றாவே தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி ப்ரொடியூசர்ஸ் வந்து அவர் ஏதாவது கான்டாக்டில் அவர் போய் ப்ரொடியூசர் பார்த்துட்டு வருவார். நாங்கள் போய் சேர்ந்து மீட் பண்ணுவோம். எங்களோட இப்படி ஒரு 8 இயர்ஸாக நாங்கள் 2 பேரும் ஒரே ட்ராவலாக எங்களோட பயணமாகவே தான் இருந்து. பெரும்பாலும் எங்களோட சினிமா வாழ்க்கை இப்போ அவருக்கு 16 வருஷம் எனக்கு 16 வருஷம் எங்கள் 2 பேரும் ஆஃப் ஆஃப் த லைஃப்பில் நாங்கள் ஒன்றா தான் பயணிச்சிருக்கோம். ஸோ அதனால வந்து பெரியதளவு அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு. சார் இந்த பைரி படத்தோட டீசர் பார்க்குறப்ப வந்து நிறைய பேர் வந்து ஆடுகளம் படத்தோட ஒப்பிட்டு பேசுறாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா மக்களோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கால்நடையை பேஸ் பண்ணக்கூடிய ஒரு படங்கள் வந்து அதோட கதைகளை வந்து விளக்குது சொல்றாங்க. ஸோ அந்த கம்பேரிசன் எப்படி பார்க்குறீங்க? ஸோ ஆடுகளம் படத்தை பற்றி உங்களோட பார்வை இது ரெண்டையும் எப்படி டிஃபர் பண்ணி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நான் ஒரு சர்டன் பீரியட் தான் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அதே டைம் தான் அந்த ஆடுகளமோட அந்த ரிலீஸ் டைம் அப்போ நான் வெற்றிமாறன் சாரோட ரொம்ப ஒரு ஷார்ட் பீரியட் நான் ஒர்க் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது எனக்கு. நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போது சாரை மீட் பண்ணும்போது அப்போ வந்து என்னென்னா சாருக்கு வந்து அந்த ஆடுகளம் படத்தோட தேசிய விருது அது சம்மந்தமான கேள்வி. அப்போ சார் ஒரு கேள்வியை ரெகுலராக எதிர்கொள்வாங்க பொல்லாதவன் படத்துக்காக. இது வந்து பொல்லாதவன் படத்தை வந்து இது வந்து பைசைக்கிள் தீவ்ஸோட இது சாரை சந்திக்கிறவங்க எல்லாமே கேட்கும்போது சார் ஒரு பதில் சொல்லுவாங்க. நான் ப்ரெஸ் மீட்ஸில் கூட நான் பார்த்துருக்கேன், பேட்டியில் அதை நம்ம பார்ப்போம். சார் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து பொல்லாதவனை வந்து நீங்கள் பைசைக்கிள் தீவ்ஸோட கம்பேர் பண்ணீங்கன்னா ஸோ அது வந்து அதுக்கு டிஸ்கிரேஸ், அந்த படத்துக்கு டிஸ்கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே பதில் தான்
எல்லாமே இதுக்கும் ஆடுகளத்தோட பைரி வந்து நாங்கள் ஒரு ஆடுகளத்தோட கதையோட ரூட் அந்த டெப்த்னஸுக்கும் நம்ம படமும் ஒரு டெப்த்தாக இருக்கும். ஆனால் அதில் இவன் நீங்கள் ஒரு குருவுக்கும் ஒரு சிஷ்யனுக்குமான தன்னை முந்தி போகிற ஒரு சிஷ்யன் அவனை எதிர்கொள்கிற ஒரு குருன்னு இந்த ஒரு கதையை நீங்கள் வந்து எத்தனை படம் நமக்கு தமிழ் சினிமாவில் ரெஃபர் பண்ணுவீங்கன்னு இது பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப்பை வந்து ஒரு ஆடுகளம் வந்து 2011 ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து 2024 ஒரு 13 வருஷமா அந்த ஆடுகளத்தை 2-3 பேர் என்கிட்ட மென்ஷன் பண்ணிட்டாங்க வந்து இந்த படம் ஆடுகளம் சாயல்ல இருக்குது, அந்த ஒரு டச் இருக்குது, அந்த ஒரு லுக்கில் தெரியுது அவங்களுக்கு வந்து இது பேர்டு அது வந்து சேவல் அப்படிங்கிற ஒரு டக்குன்னு கனெக்டட். ஸோ ஒரு படம் அந்த ஒரு இதில் மட்டும் இப்போ இதே விஷயங்கள் வேற படங்களையும் சேவல் சண்டை பார்க்க நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்குது. பட் வந்து என்னன்னா அந்த படம் ஆடியன்ஸில் செலுத்தின தாக்கம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதை உயிர்ப்போட அதை நம்ம ஆடுகளம் படத்தை வச்சுருக்கு. ஸோ அது கம்பேரிட்டிவ் வந்து நம்ம அது சார் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அதுக்கு நானுமே அது சாரோட படத்தை நம்ம இதுக்கு கம்பேர் பண்ணால் அந்த அவர் சொல்கிற பதில் தான் நம்மளும் அதை வழிமொழிகிறேன். அது டிஸ்கிரேஸ். அது ஒரு நம்மளது வேற ஒரு பேட்டர்ன், நம்மளது ஒரு இன்னொரு நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் வந்து பைரி வந்து இதோட நிச்சயமாக முடியாது, இதோட தொடர்ச்சி இருக்குது. நான் அதே கேட்க நினைச்சேன், பாகம் 1 தான் போட்டிருக்கே அப்படின்னு பிளான் பண்ணியே எடுத்தீங்க. இல்லை இது ஃப்ரம் த பிகினிங்கே வந்து நம்ம எழுதும் போதே அதோட ஒரு லாங் ரைட் அப் இருந்தது, ஒரு பெரிய கண்டினியூஸ் அதில் வந்தது. ஸோ 2 பாகம் சேர்ந்து எடுத்து முடிச்சிட்டு இல்லை அதெல்லாம் சேர்ந்து எடுக்கல. பட் வந்து என்னன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பைரி நீங்கள் தியேட்டர்ஸை பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன வேணா செகண்ட் பார்ட் எப்போ வரும் அதோட கியூரியாசிட்டி கண்டிப்பாக அவங்க, ஏன்னா இதுவரை அந்த படத்தை பார்த்தவங்களோட ஒரே வெளியே வரும்போது படம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்ம நெருக்கமான நண்பர்கள் போனால் செகண்ட் பார்ட் எப்போப்பா பண்ண போகிறீங்க சினிமாக்காரங்களும் சரி எல்லாருமே நிச்சயமாக இதே தாட் வந்து படம் பார்க்குற நீங்கள் நாளைக்கு பார்க்கும்போது உங்களுக்கும் இது வரும். இதோட தொடர்ச்சியாக இது வந்து முடியும் போது இது தொடர்ச்சி இது என்ன மாதிரி வந்து முடியும் நான் இப்போ சொல்ல விரும்பலை. அது நீங்கள் நம்ம ஒரு பார்க்கும்போது பைரியும் வந்து ஒரு நாள் நீங்கள் ஒரு பேக்கில் நீங்கள் போய் பார்க்கும்போது ஒரு கிளாசிக்காக வந்து மொத்தத்தில் இந்த ஒரு பாட்டை வச்சு சொல்லலை, இதோட தொடர்ச்சி இருக்குது அமையும் நான் முழுசாக நம்புகிறேன். உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி 2 படங்கள் பண்ணியிருப்பீங்க, அந்த படத்துலேருந்து இந்த படம் வந்து டோட்டலாக கான்ட்ராஸ்டே வேறவா இருக்கும். ஸோ இது எப்படி நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அதாவது நம்ம மண் சார்ந்த கதைக்கு எப்படி ஃபிட் ஆகும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா? ஆக்சுவலாக எனக்கு நான் மூவி ஆடிஷன் போயிருந்தப்போ நான் இது ஸ்டோரி எல்லாம் ஃபஸ்ட்டு கேட்கல. ஷூட்டிங் போனப்போ கூட எனக்கு இது இப்போ வரைக்கும் கூட எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி தெரியவே தெரியாது இது. ஸோ இந்த கேரக்டருக்கு நான் ஆப்டாக இருப்பேனா இல்லையா அப்படின்றது வந்து அது நீங்கள் டேரக்டர் சார்கிட்ட கேட்டிருக்கணும், சார் எப்படி சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ஐடியா இல்லை. சார் எதனால வந்து அந்த 2 கேரக்டர் நரேட் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு தோணி இருக்கும்ல இது நம்ம தான் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துருக்கும்ல? ஆக்சுவலாக நான் இது பண்ணப்போ நான் ஏன்டா இது பண்ண அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் சீரியஸாக நான் இது பண்ணுவேனா மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த ஃபஸ்ட்டு டே எனக்கு தோணுனது அதுதான். அண்ட் ஃபஸ்ட்டு 2 days வந்து நான் அது பண்ணதுக்கப்புறம் அந்த கேரக்டர் கேஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு ஓகே நம்ம இது பண்ணிடுவோம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணி இருந்தது. ஸோ அந்த இது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அவங்க இவ்வளோ பேசுகிற இதில் நாங்கள் முதல்ல நிறைய ஆக்சுவலாக நான் அது இன்டென்ஷனான போர்ஷன் நிறைய படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட் நிறைய பிகினிங்கில் ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஷெடியூலில் நாங்கள் நிறைய ஷூட் பண்ணோம். ஒன்ஸ் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஷெடியூல் முடிஞ்சு வந்து உட்காந்து நாங்கள் பார்க்கும்போது வந்து என்ன இது எல்லாமே நம்ம எடுத்தோன்னா லென்த் வந்து நமக்கு இங்கே இன்றைக்கி டியூரேஷன் ஒரு 2:30 தான் இன்றைக்கி வந்து பெரிய படம் தமிழில் அந்த 2.5 மணி நேரமே இன்றைக்கி ரொம்ப பெரிய படமாக கன்சிடர் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இது நமக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நாங்கள் அதுலேருந்தே நாங்கள் வந்து நிறைய போர்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணி அடுத்த பாட்டுக்கு எடுத்துரும். ஸோ அதில் அவங்க பண்ண ரொம்ப அவங்க பிகினிங் படத்தோட ஸ்டார்ட்டில் வந்து ஒருத்தங்க வந்து நடிக்க வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில ஒரு அமைதியாக ஒரு மாதிரி போர்ஷன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளே வரும்போதே அவங்க நடித்த போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பயங்கர ஹார்டான போர்ஷன்ஸ், ஹார்ட் ஹிட்டிங் போர்ஷன்ஸ். ஸோ அது அடுத்த பார்ட்டில் வரும். ஸோ அப்போ அது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப சிக்கலாக இருந்திருக்கும். ஸோ நாளைக்கு அவங்க இவ்வளோ பேசுனாங்களே, நீங்கள் நாளைக்கு படம் பார்த்துட்டு ஏமா இதுக்காமா இவ்வளோ பேசுனீங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்க வந்து ஸோ அது டுவர்ட்ஸ் இந்த பார்ட்டில் அவங்கள வந்து நம்ம ஒரு அறிமுகமாக அவங்களோட கேரக்டரை நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதில் அவங்களோட கதை இந்த பார்ட்டை பொறுத்தவரைக்கும் முழுக்க புறா அதோட அதுதான் இருக்கும். அவங்களோட கதை வந்து அடுத்த பார்ட்ல முழுமையா இருக்கும். இதுல வந்து அவங்க கேரக்டர் இன்ட்ரோ பண்ணிருக்கோம். சார் உங்களோட ஓப்பனிங் சாங் வந்து வில்லுப்பாட்டா இருக்கு அப்படின்ட்டு இப்பதான் நாங்க பார்த்தோம். நாங்க ஸோ நம்மளுக்கு ஒரு ஓப்பனிங் சாங் வந்து எல்லாருமே வந்து மாசா இருக்குன்னு எதிர்பார்க்காங்க அப்படின்றப்ப வில்லுப்பாட்டுக்கு நம்ம ஓப்பனிங் சாங்ன்றப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
இல்லை, நான் ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான்டே வந்து வில்லுப்பாட்டில் தான் கதை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது தான் பிரதரோட ஐடியாலஜி. அதுதான். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப யூனிக்காக தெரிஞ்சது. ஸோ வில்லுப்பாட்டை வந்து அந்த கன்னியாகுமரி, நாகர்கோவில், தூத்துக்குடி அந்த சரௌண்டிங்ஸில் வந்து கோயில் திருவிழாக்களில் அதை வந்து ஒரு முதன்மையாகவே அது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது, கேட்க நல்லா இருந்தது. அங்கே உள்ள கல்ச்சரில் இருக்க அந்த வார்த்தைகள் கோயில் திருவிழாவில் பாடுறாங்கல்ல, அந்த பாட்டை அந்த மெட்டை எடுத்து அப்படி நம்ம படத்துக்கான அந்த கேரக்டருக்கான சாங்ஸ் தான் நிறைய மாற்றினாங்க. ஸோ இது வந்து என்னோட நண்பர் ஒரு பொன் மனோபன் அவர் தான் எழுதியிருந்தார். ஸோ அவர் எனக்கு நெருக்கமான ஆளுங்கிறதுனால என்ன வந்து என்னோட இயல்புல இருந்தே அந்த சாங்ஸ் எழுதியிருந்தார். ஸோ அது கேட்கும்போது என்னங்க அப்படி எழுதி வச்சிருக்கீங்க அப்படி மாதிரி தான் இருந்தது. இது வந்து ஒரு கேரக்டர் இன்ட்ரோவா ஒரு இன்ட்ரோடியூஸ் ஆகக்கூடிய ஒரு ஹீரோவுக்கு கிடைச்சது வந்து உண்மைக்குமே எனக்கு வந்து ஒரு கிஃப்ட், காட் கிஃப்ட் தான் அது. ஸோ அது வந்து உண்மையாகவே பெருமையாக சந்தோஷமாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு படங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு தனி பிராண்ட் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ ரீசெண்டாக சொல்லலாம், சத்தி ஃபிலிம் வெற்றி சொல்லலாம். ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய படங்கள், ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே தனி பிராண்டு, நல்ல வெற்றி படங்களாக அமையுது அப்படின்றாங்க. ஸோ அவங்க வந்து இப்படி இதில் கொலாபரேட் பண்ணது எப்படி? ஆக்சுவலாக அதுதான் எங்களுக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முதல் அங்கீகாரம்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா, நாங்கள் படம் முடிச்சு அதை நாங்கள் வெளியே பிஸ்னஸாக அப்ரோச் பண்ணும்போது ஆடியோ லேபிள்ஸ் தேடுறோம். ஸோ என்ன அப்படின்னா அப்போ தான் இன்னொரு நிதர்சனமான சினிமா உலகத்தை நாங்கள் பார்க்குறோம். கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணிட்டோம், படம் முடிஞ்சிச்சு, ஓகே ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்று ட்ரை பண்ணும்போது எல்லா கேட்ஸுமே எந்த கேட்ஸும் ஓப்பன் ஆகலை. ஸோ அப்போது வந்து ஃபஸ்ட்டாக வந்து சரி அவரோட நண்பர் தினேஷ்னு இருக்கிறாங்க, இப்போ படத்தோட ஈபி. ஸோ அவர் வந்து சரி நான் சக்தி சாரை வந்து அவர் போய் மீட் பண்ணி படத்தை ட்ரெய்லர் காமிச்சு அவங்க சொல்லியிருக்காங்க, சக்தி சார் படம் பார்க்குறேன்ட்டு வந்து தேட்டரில் வந்து பார்த்தாங்க ப்ரிவ்யூ. சார் பார்த்துட்டு அப்போவே சொல்லிட்டாங்க, அவரை வெளியே வந்து ஹக் பண்ணி இது பண்ணி. நான் அந்த இடத்துல இல்லை. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து நான் உடனே வந்து இந்த படத்தை நீங்கள் வெளியே யார்ட்டையுமே காட்ட வேணாம், நான் பண்ணிட்டேன்னு அந்த படம் முடிச்சு வெளியே வந்ததுலேயே உடனே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது நடந்தே நாளாகிடுச்சுது. ஸோ இன்னைக்கு வரைக்குமே சாரோட இன்புட் இருக்குது இல்லை. ஸோ வந்து நாங்கள் எல்லாரும் அவரு சினிமாவை நேசிக்கிற விதம், நீங்கள் வரிசையாக படங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட சூஸிங். இப்போ ஒரு சிலர் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, அப்படியே வந்து சார் வந்து இந்த ஒரு படத்தை பார்த்துருக்காரா, எல்லாமே ஆர்டிஸ்ட்லாம் இருக்கும், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கொலாபரேட் பண்ண படம் பார்த்துட்டு சார் வேண்டான்னு சொல்லிட்டாரா, அவருக்கு வந்து செட் ஆகலை வேணான்னு சொல்லிட்டாருன்னு. ஆனால் அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆடியோ லான்ச் வந்தது, அதில் சார் என்ன வார்த்தை சொன்னாங்கன்னா, தமிழ் சினிமா 2024 வெளிவர போகிற நீங்கள் இது ஆண்டு இறுதியில் நீங்கள் வந்து ரிவ்யூவர்ஸ் வந்து நீங்கள் பேனா எடுத்து எழுதும்போது அதில் வைரிங்கிற ஒரு படத்தை நீங்கள் தவிர்த்து எழுதவே முடியாது, இது ஒரு மிகவும் சிறப்பான படமாக இருக்கும், தன்னோட நிறுவனத்துக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டிங்காக அமையும் அப்படின்ட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து சார் வெளிப்படுத்தினாங்க. அவர் வெளிப்படுத்தின விதத்தை தாண்டி அவங்க நம்ம படத்தை வந்து திரையரங்குலையும் இதை வந்து வெற்றி பெற செய்யணுங்கிறதுல அவர் சார் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இன்னைக்கு வரைக்குமே என்னன்னா நம்ம ஒரு இயக்குனராக நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற இதில் இருப்போம். ஆனால் வந்து இன்னைக்கு தேட்டருக்கும் மக்களுக்குமான கனெக்டிவிட்டி சார் ரெகுலராக படம் பண்ணும்போது அவங்களுக்கு அது இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கம் அதில் இருக்கும்போது சார் சில ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. பிரதர் இந்த படம் வந்து கமர்ஷியலி அந்த ஸ்டேஜ்லேயே சார் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தை சார் சக்திவேல் சாரோட ஸ்பீச்சில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படத்தை நான் எப்படி ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் இந்த ஒரு படம் ஒரு பயங்கரமாக ஒரு புது டீம் பண்ணியிருக்காங்க, வந்து பாருங்க நான் எப்படி பண்ண போகிறேங்கிறத நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ ஏன்னா ஆடியன்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா இந்த படம் பம்பர் ஹிட், அப்போது அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன்ட்டு சார் இப்போ வரைக்குமே அவர் இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறது வந்து எந்த செலிபிரிட்டி தமிழ் சினிமாவில் பார்த்தாலும் சரி இமீடியட்டாக அவராகவே நான் வந்து பைரின் ஒரு படம் ப்ரொடக்ஷன் இருக்குது, நான் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது, நான் ரிலீஸ் பண்ணுறேன், அதோட ட்ரெய்லர் பாருங்கள், அந்த படம் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கன்ட்டு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் பாதி செலிபிரிட்டிக்கு சாரோட மவுத் ஆஃப் டாக்கில் தான் அவ்வளோ பேர் தெரியும். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் வந்து பிரதர் இப்படி வந்து சக்தி சார் உங்களை அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க பிரதர் உங்கள் படத்தை. ஸோ அந்த சக்தி சாரோட ஒரே ஒரு வருகை தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்துச்சு. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ஒரு டாக் இருக்குது நம்ம படத்தை பற்றி. ஸோ ஆடியோ லான்ச்சில் இப்போ அவரோட யாத்திசை படத்தோட டைரக்டர் வந்து அவங்களையும் வந்து பார்த்து அவங்களும் பேச வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து படம் பார்த்தவங்க ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி இப்போ வரைக்கும் எங்களோட இருந்து அவங்க என்னன்னா அந்த டுவர்ட்ஸ் எண்டு சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த படத்தோட வெற்றியை இதே இடத்துல சத்தம் போட்டு சொல்லணும் அப்படின்னு ஒரு வார்த்தை வெளிப்படுத்தினாங்க. சார் வந்து அவ்வளோ ஆர்வமாக பைரியோட சக்ஸஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ சக்திவேலன் சாருக்கு தான் நேரத்தில் நாங்கள் ரொம்ப 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 எங்கள் டீமாகவே நாங்கள் கடமைப்பட்டுருக்கிறோம். அவருங்க இல்லைன்னா வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த மேடைகள் இந்த விஷயங்கள் எங்களுக்கு அமைஞ்சிருக்காது. பைரி அப்படின்றப்ப வந்து புறாக்கள் சம்பந்தமாக நிறைய பந்தயங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நிறைய புறாக்கள் வகைகள் படுதுன்னு சொன்னாங்க. கர்ணப்புறான்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் காட்டக்கூடிய புறாக்கள் வந்து வேற மாதிரியான ஒரு பந்தய புறாவாக இருக்குது. ஸோ இது எப்படி டிஃபைன் பண்ணுறீங்க? இந்த புறா பந்தயம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பல இடங்களில் நடக்குது. இப்போது சென்னையில் பெரும்பான்மையை வந்து ஹோமர் பந்தயம் சொல்லுவாங்க. வெளியூரில் கொண்டு கிலோமீட்டர் கணக்காக வந்து ஒரு கிளப் இருக்குதுன்னா கிளப்பில் 100 மெம்பர்ஸோட பீஜன்ஸ் இருக்கும். அவங்க எல்லாருமே சேர்ந்து புறாவை கலெக்ட் பண்ணி பாக்ஸ் போட்டு கேஜ் வச்சு அவங்க வந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ்னு அதுக்கான ரேஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது.
ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும்போது எந்த புறா முதல்ல வந்து எல்லார் கால்லையுமே ரிங் இருக்கும், எந்த புறா முதல்ல வீடு வந்து சேருதோ அதை வந்து ஜெயிச்சதா அறிவிப்பாங்க. இது வந்து ஹோமர் சென்னையில் பயங்கர, சென்னை தூத்துக்குடி இந்த 2 இடத்துல பயங்கர பீக்கில் இருக்குது இந்த ரேஸு. ப்ளஸ் சென்னையில் வந்து சென்னையில் வந்து கர்ணபுறா பந்தயம் இருக்குது, அதுதான் நீங்கள் மாறி படத்தில் பார்த்தீங்க. புறா வந்து பல்டி அடிக்கும், அதை கவுண்ட் பண்ணி எத்தனை பல்டி அது அடிக்குதுங்கிறத கணக்கு பண்ணி அது. இப்போ நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற பந்தயத்துக்கு பேர் என்னன்னா வந்து சாதா புறா பந்தயம்னு சொல்லுவாங்க இங்கே பொதுவாக, அங்கே வளர்ப்பு புறா சந்தேகம்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு வைட்லி வந்து இதை டிப்ளர் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ரேஸ் என்னன்னா காலையில் வந்து 6 மணிக்கு உங்கள் வீட்டில் வந்து ரெஃப்ரி புறாவை 2 புறாவை சீல் பண்ணி பறக்க விட்டுருவாங்க. ஸோ அப்படி பறக்க விட்டாங்கன்னா முதல் 1 மணி நேரத்துக்கு ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு அந்த புறா எங்கே வேணாலும் பறக்கலாம். ஆனால் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு தடவை உங்கள் கூட கிராஸ் பண்ணி போகணும். அது எங்கே வேணாலும் பறக்கலாம், ஆனால் 20 நிமிஷத்துக்கு தடவை உங்கள் கூட கிராஸ் பண்ணிட்டு போகணும். அடுத்த சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது கூட கிராஸ் பண்ணிட்டு போகணும். ஆக்சுவல் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான். ஸோ நைட்டு மறுபடியும் 6 மணிக்கு அப்புறம் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் அந்த புறா வந்து கூட கிராஸ் பண்ணணும். இங்கே தான் ரேஸே ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்தே க்ரௌட் வர ஆரம்பிக்கும். ஸோ என்னன்னா வந்து புறா 20 நிமிஷம் 6 மணிக்கு அப்புறம் இருட்டாகுங்க, சில நேரங்களில் புறா தவறும், இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு 20 நிமிஷத்துல புறா வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ க்ரௌடுங்கிற இது இருக்கும். எந்த புறா எத்தனை மணி நேரம் பறக்குது, ஒரு வின் பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் அது 20 மணி நேரம் தாண்டி பறக்கணும். 20 மணி நேரம் தாண்டி பறந்தாலும் அந்த வின்னிங் ஏரியா பொதுவாக அது நடக்கிறது போக முடியும். ஸோ இந்த வளர்ப்பு புறா பந்தயம் டிப்ளர் ரேஸ் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம படம் பைரி இருக்குது. சார் விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப பேசப்பட்டதுன்னு சொல்லலாம். டீசர்ல வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஸோ விஎஃப்எக்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த படத்தோட முக்கியமான ஒரு பில்லர் வந்து நாங்கள் பேசுவோம் வந்து என்னன்னா, சேகர் அப்படிங்கிற நண்பர். அவருமே நாளைக்கு இன்னொரு படமாக தான் பழக்கம். சேகர் வந்து என்னன்னா, நாங்கள் வந்து முதல்ல வந்து நான் ஆடியோ லான்ச் ஸ்டேஜ்லேயே சொல்லியிருந்தேன். என்னன்னா, ஒரு 4 மினிட்ஸ் ஃபுட்டேஜுக்கு எனக்கு வந்து அவர் கம்பெனியில் போயிருக்கும்போது எனக்கு 75 லட்ச ரூபா கோட் பண்ணாங்க. ஸோ அதை கோட் பண்ணதை பார்த்துட்டு வந்து ஐயோ இந்த படத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயங்கர கொஞ்சம் நாங்கள் முதல்ல வேற ஒரு கண்டென்ட் போகிறதுக்கு ரீசனே வந்து அதுதான். ஏன்னா இதில் சீரியஸ் அதிகமாக இருக்குது, இதை நம்ம கை வச்சோம்னா மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் வேறு படம் பண்ணி அதை 10 நாளில் ட்ராப்பும் பண்ணோம். ஸோ அப்போ நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். தென் நாங்கள் இதை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த சேகருங்கிற ஒரு கொடுத்த பாசிட்டிவிட்டி, அதாவது நீங்கள் பண்ணுங்கள், என்ன ஒரு பட்ஜெட்டில் நான் உங்களுக்கு பண்ண முடியும், நான் பண்ணித்தரேன்ட்டு. டுவர்ட்ஸ் எண்டு படத்தோட சிஜி பார்த்தீங்கன்னா 32 நிமிஷம் வரும். அந்த 32 நிமிஷம் சிஜி வந்து மொத்தம் ஷார்ட்ஸாக விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸாக 950 ஷார்ட் இருக்குது படத்தில். ஸோ அவ்வளோமே அவரோட சப்போர்ட்டில் அவர் ஒரு பேசிக் ஒரு சின்ன அவரோட தேவைகளெல்லாம் ஒரு பேசிக் நீடாக வச்சு அவர் தான் சேகருங்கிற நண்பர் தான் வந்து இதில் அத்தனை ஷார்ட்ஸ் பண்ணுறது. முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ்டு ரியாலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம படங்கள் பார்க்கும்போது வந்து அந்த பொதுவாக இருக்கிற ஒரு அமச்சுவரிட்டியோ எதுவுமே இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ்டு ரியாலிட்டி அவர் வந்து அதை பண்ணி கொடுத்தாங்க சேகருங்கிற நண்பர். அவர் தான் இந்த விஎஃப்எக்ஸுக்கு முழுக்க காரணம். ஸோ எங்களுக்காண்டி இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாவ் தமிழ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உங்களுக்கு சூப்பராக பண்ணி ரொம்ப தேங்க்யூ.